நான் பானுமதி கிருஷ்ணகுமார் பேசுகிறேன். இன்றைய முத்தமிழ் சேர்க்கலாம் நிகழ்ச்சியில் நம்ம ஒரு இசைத்தமிழை பற்றி பார்க்கலாம். இசைத்தமிழில் என்ன பாடல் பார்க்க போகிறோம்னா, குலதெய்வம்னு ஒரு திரைப்படம் வந்தது. அந்த திரைப்படம் வந்து கே.எஸ். கோபாலகிருஷ்ணன் இயக்குனர், அவர் இயக்கிய படம். இந்த பாடல் வந்து கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் எழுதியிருக்காரு. இதுக்கு பி. சுசிலா அம்மா பாடியிருக்காங்க. இசையமைத்தது வந்து கே.வி. மகாதேவன் ஐயா அவர்களும் இசையமைச்சிருக்காங்க. இந்த பாடலில் என்ன ஒரு சிறப்புன்னா, ஒரு ஆசிரியை குழந்தைகளுக்கு வந்து சொல்லித்தர மாதிரி ஒரு பாடல். இந்த பாடலில் மனிதர்களை 3 ரகமாக பிரித்து, அந்த 3 வகையில் ஒரு மரத்துக்கு இணையாக ஒரு மரங்களை பற்றி சொல்லி, மனிதர்களும் இதே மாதிரி 3 ரகம் இருக்காங்க, நீங்கள் எந்த மாதிரி வரப்போகிறீங்க, பனை மரத்துக்கு இந்த சிறப்பு இருக்குது, தென்னை மரத்துக்கு இது குணம், வாழை மரத்துக்கு இது குணம், இதெல்லாம் செய்யுது, அப்போ நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, என்னவா வரப்போகிறீங்க, எப்படி இருக்க போகிறீங்க என்று அந்த குழந்தைகளுக்கு வந்து மோட்டிவேட் பண்ணுறாங்க. அப்படியான ஒரு பாடல் அது. ரொம்ப சிறப்பான ஒரு வரிகள், சிறப்பான ஒரு பாடலும் கூட. அதாவது நம்ம மனிதர்களை வந்து இந்த மரங்கள் கூட ஒப்பீடு செய்து அந்த குழந்தைங்களுக்கு வந்து இப்படி சொல்லித்தர முடியுமா அப்படின்னு குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி எளிமையாக சொல்லித்தரத்துக்கு இயற்கையை காட்டி சொல்லித்தரதுன்றது வந்து ரொம்ப சிறப்பு. அப்போல்லாம் அந்த பெரியவங்க வந்து இயற்கையில் பற்றி நிறைய, இந்த மரம் இப்படி வளரும், இந்த இலை இப்படி இருக்கும், இதுக்கு இந்த தன்மை இருக்குது, இது வந்து சூடு, இது குளிர்ச்சி, இது நல்லது, இது உடம்புக்கு நல்லது, அப்படி சொல்லி தான் நமக்கு ஒன்றும் தருவாங்க. அப்போது நமக்கு அந்த அனுபவ அறிவும் கூடவே சேர்ந்து வளர்ந்தது. இப்போ வந்து சும்மா புத்தகத்தில் தான் காட்டணும், அவ்வளோதான். அதனால தான் அப்படி. அதே மாதிரி கடைசியில் பனை மரத்தை வந்து மிக உசத்தியாக எழுதியிருக்காரு. ஏன்னா அவர் ஒரு கவிஞர். காலங்காலமாக இலக்கியங்களை காப்பாற்றி கை கொடுத்து வந்தது வந்து பனைமரம் தான். நமக்கு வந்து பனைமர ஓலை வந்து கரையாங்க அரிக்காது, பூச்சிகளை அரிக்காது. அதனால் நம்ம வந்து காகிதம் கண்டுபிடிக்காத முன்னே இலக்கியங்களை படைச்சிட்டோம். அதுதான் நான் இந்த பனை ஓலையினோட சிறப்பு என்னென்னா, எல்லாம் உலகமே தோல்லையும் துணிகளையும் எழுதி கொண்டு இருந்த போது அதுக்கப்புறம் அவங்க பேப்பர் கண்டுபிடிச்சாங்க. பாப்பிரஸ் என்ற புல்லிலேருந்து பேப்பர் கண்டுபிடிச்சாங்க. ஆனால் எனக்கு பேப்பரே தேவையில்லை, நான் கம்பராமாயணம்லாம் நான் எழுதிடுவேன், எவ்வளோ 12,000 பாடல்களை வந்து நான் ஓலைச்சுவடியில் எழுதிடுவேன்னு அந்த தமிழர்கள் வந்து அந்த பேப்பர் கண்டுபிடிக்க வரைக்கும் பொறுமை இல்லாமல் அதற்கு முன்னத்திலிருந்தே எப்பத்துலேருந்தோ ஓலைச்சுவடிகளில் பனைமரம் அந்த காலத்து தொட்டே எழுத படிக்க ஆரம்பித்த காலம் தொட்டே எழுதிட்டாங்கன்னு சொல்லலாம். அந்த ஒரு அந்த ஒரு நன்றிக்காகவோ என்னவோ தெரியாது. ஆனால் உண்மையிலே பனைமரத்துக்கு அத்தனை சிறப்புகளுக்கு நான் ஏற்கனவே ஒரு நிகழ்ச்சியில் கூட சொல்லியிருக்கேன். அந்த ஒரு நன்றிக்காக என்னவோ தெரியாது, கவியரசர் பனைமரத்தை மிக உயர்த்தி பாடியிருக்கிறார். எங்களுக்கு சின்ன ஒரு பாடல் வந்தது, பனைமரமே பனைமரமே ஏன் வளர்ந்தாய் பனைமரமே. நான் அதை கூட சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் முன்ன ஒரு நிகழ்ச்சியின் போது. பனைமரத்தை பற்றி அதனோட முழு விவரங்களும் நான் கொடுத்துருந்தேன். அப்போ நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அந்த பாடலை நான் இன்னும் தரலை, நான் தரேன். அந்த மாதிரி. அதனால் பனைமரத்தினோட எல்லா பாகங்களும் பயன் தரக்கூடியது. அதுதான் பனைமரம் தான் உசத்தி. அது இன்னும் ஒருபடி மேலே போனால், நானும் அந்த பனைமரத்தை பற்றி படிக்கும்போது அதனுடைய எல்லா பாகங்களோட நன்மையும் நமக்கு இப்போ பாடலில் வந்தது. ஆனால் இது வரைக்கும் வராத ஒரு நன்மை, மிகப்பெரிய நன்மை, மனித குலத்தையே காக்கக்கூடிய ஒரு நன்மை என்னன்னா, சுனாமி வந்தால் கூட தருத்துன்னு இருக்கிற தன்மை பனைமரங்களுக்கு உண்டு என்று இப்பொழுது கடலோர பகுதிகளெல்லாம் பனைமரம் நடும் நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. நம்ம சென்னை மெரினா பீச்சில் பனைமரம் நட்டு ஆள் உயரத்துக்கு மேலே வளர்ந்தாச்சு. அப்படி ஒரு முனைப்பு எடுத்திருக்கிறாங்க அந்த சுனாமியை எதிர்கொள்ளும் விதமாக. அப்படி அந்த பனைமரம் வந்து நம்ம கடவுளாக தொழ வேண்டிய, வேப்ப மரத்தை எப்படி தொழறாங்களோ அந்த மாதிரி பனைமரத்தையும் கடவுளாக தொழ வேண்டிய ஒரு மரம் தான். அதை மிக அழகாக கவியரசர் கண்ணதாசன் எழுதியிருக்காரு. அந்த பாடலை பார்க்கலாம். அவங்க வந்து பேசிக்கலாமா, அந்த ஆசிரியராக இருக்கிறவங்க வந்து அந்த குழந்தைங்களுக்கு பாடுறாங்க. பனை மரம் தென்னை மரம் வாழை மரம், பனை மரம் தென்னை மரம் வாழை மரம், மக்கள் பழகும் பழக்கத்திற்கு 3 மரம், பனை மரம் தென்னை மரம் வாழை மரம். அது என்னென்ன குணங்கள்னு சொல்கிறாங்க. பனை மரத்துக்கு ஒரு தரம் தண்ணி பாய்ச்சி விட்டால் போதும், அது தனை வளர்த்து தலையில் நுங்கினை தந்து விளையாடும் அப்படின்றாரு. இது வந்து பாட்டுக்கு மெட்டு போட்டிருக்காங்க. மிகப்பெரிய பெரிய வரிகள், கழி நெடிலடி என்று சொல்வார்கள். அந்த மாதிரி மிகப்பெரிய வரிகள். இந்த வரிகளை எல்லாம் மடக்கி மெட்டு போடுறது ரொம்ப சிரமம். அதை மிக அழகாக கே. மகாதேவன் ஐயா செய்திருக்காரு. நான் வந்து இந்த நிகழ்ச்சிக்கு வந்தப்புறம் இந்த பாடல்கள்லாம் இந்த ஆராய்ச்சி செய்யும் போது, இந்த நிகழ்ச்சியில் அதுக்கு முன்னே ஒரு 4000 பாடல்கள் நான் ஆராய்ச்சி பகுப்பாய்வு செய்திருக்கிறேன். அப்படி இந்த பாடல்கள்லாம் பகுப்பாய்வு செய்யும் போது இந்த திறமைகள்லாம் எனக்கு உணரப்பெற்று நான் அவ்வளோ வியந்திருக்கிறேன். ஒரு பாடலும் நம்மை லேசாக வந்து அடையவில்லை. அப்பேற்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த பாடல்கள் தான் இது எல்லாமே.
அப்படி பனை மரத்திற்கு ஒரு தரம் தண்ணி பாய்ச்சி விட்டால் போதும், அது தனை வளர்த்து தலையில் நுங்கினை தந்து விளையாடும். தென்னை மரத்திற்கு தினசரி கொஞ்சம் தீர்த்தம் விட வேண்டும். தென்னை மரத்துக்கு தினசரி கொஞ்சம் தினமும் தண்ணி விட்டுக்கிட்டே தான் இருக்கணும், ஒரு 2 வருஷம் வரைக்கும்னு சொல்லுவாங்க. அந்த தீர்த்தம் இளநீரை சேர்த்து கொண்டு வரும், காத்திருக்க வேண்டும். அந்த தீர்த்தம் இளநீரை ஔவையார் கூட சொல்லுவாங்க, தலையாலே தான் தருதலால் அப்படின்னு அது வரும். அந்த பெரிய ஒரு பாடல், அதையும் நான் சொல்லியிருக்கேன் வேறு நிகழ்ச்சியில், அது தேடி பாருங்கள். அந்த தீர்த்தம் இளநீரை சேர்த்து கொண்டு வரும், காத்திருக்க வேண்டும். கொஞ்சம் வருஷம் கழித்து அந்த தீர்த்தத்தெல்லாம் தண்ணியாக தலையாலே தான் தருதலால்னு ஔவையார் சொல்கிற மாதிரி அது வாங்கின தண்ணி, குடித்த தண்ணீரை இளநீராக தரும் என்று எழுதியிருக்கிறார். அப்புறம் வாழை மரத்திற்கு அடிக்கடி தண்ணீர் வார்க்க வேண்டும், வார்த்த பின்னால் அடியோ. வாழை மரத்துக்கு அடிக்கடி தண்ணி வார்த்த பின்னால் அது பூவை பழத்தை இலையை கொடுப்பது போட்ட கடனடியோ. அது என்னென்ன தருது? வாழை மரம் பூவை தருது, பழத்தை தருது, இலையை தருது, இன்னும் கேட்டால் தண்டை தருகிறது. அந்த கல்யாண திருமண சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் அந்த மரத்தையே நம்ம கட்டுறோம். அதுவும் எல்லாத்தையுமே தன்னையே கொடுக்கக்கூடியதான் வாழை மரம். அதுவும் இதுதான், எல்லாமே தியாகிகள் தான், எல்லாமே நல்லது தான். அப்புறம் ஃப்ளூட், வீணை, டோலக், இந்த இசையெல்லாம் வருது. அந்த எல்லாத்துக்கும் டோலக் அந்த மாதிரி இசையெல்லாம் கூட வந்துக்கிட்டே இருக்குது, வீணையெல்லாம் வந்துகிட்டே இருக்குது. அப்புறம் அடுத்த சரணம், மக்களிலே பனை, தென்னை, வாழை என்று 3 வகை உண்டு. அவர் நன்றியிலும் செய்யும் நன்மையிலும் இந்த 3 விதங்கள் உண்டு. மக்களில் கூட அதே மாதிரி இருக்கிறாங்க. பனை, தென்னை, வாழைமா இருக்காங்க. அவங்க நன்றி எப்படி காட்டுறாங்க, இல்லை செய்யும் நன்மை என்னென்ன செய்கிறாங்க, அதுலேயும் 3 விதம் இருக்குது அப்படின்னு சொல்லி பாடுறாங்க. அந்த குழந்தைகளுக்கு சொல்லி தரது. அப்படி பாடினோன்னா திருப்பி அது பனை மரம், தென்னை மரம், வாழை மரம், ஒவ்வொரு தடவையும் அந்த பல்லவி பாடுறாங்க. திருப்பி ஃப்ளூட், வீணை, வயலின்லாம் வருது. அப்போ ஒரு மரத்தினோட தன்மையை சொல்கிறாங்க பாருங்கள். நல்ல உறவுகள் என்றோ செய்ததை ஞாபகம் வைத்திருக்கும், அது நல்லதை செய்திட நேரத்திலே வாசலில் காத்திருக்கும். இன்றைக்கி நல்ல உறவுகளுக்கு ஏதோ கொஞ்சம் செஞ்சால் கூட போதும், அது நல்லதை செய்ய ஞாபகம் வச்சுருந்து வாசல் காத்திருக்குமா நமக்கு செய்யலான்னு. நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நம்ம தென்னை மரம், வாழை மரம்லாம் வீட்டில் வைக்கிறோம். பனை மரம் ஊருக்கு வெளியே தான் வைப்பாங்க. வீட்டில் யாரும் பனை மரம் வச்சதே கிடையாது. அது ஊருக்கு சொந்தமான மரம், அது ஊருக்கு வெளியே தான் வைப்பாங்க. அதுக்கு யார் போய் தண்ணி பாய்ச்சிட்டு உட்காந்துருக்குறாங்க? அது நிலத்தடி நீர்லேருந்து தண்ணி எடுத்துக்கும். அதனால தான் அது வேர் பாயறதுக்கு 6 வருடமாகும். அந்த வேருக்கு ரொம்ப அடி வரைக்கும் போய் உரிய ஆரம்பிச்சிருச்சுன்னா அப்புறமா தன்னால் வளர்ந்துடும். நம்ம யாரும் தண்ணி ஊற்றி வளர்க்காம தான் அது 6 வருஷத்துக்கு முன்னே அவ்வளோ சட்டுன்னு அந்த வளர்ச்சி காட்டுறதில்லை. நான் அதை ஏற்கனவே ஒரு நிகழ்ச்சியில் பேசியிருக்கேன். அப்படி நல்ல உறவுகள் என்றோ செய்தது ஞாபகம் வைத்திருக்கும், அது நல்லதை செய்திட நேரத்தில் வாசலில் காத்திருக்கும், தலை வாசலில் காத்திருக்கும். அது என்ன மரம்? அது பனை மரம் அப்படின்னு அந்த வகைப்படுத்தி சொல்லிட்டாங்களா? இப்போ அடுத்து பாட்டுக்கு வராங்க. சின்ன உறவுகள் கொடுக்கும் கையை தினம் எதிர்பார்க்கும், நாம் செய்து செய்து அழுத்த பின்னே அது நம்மை காக்கும். சின்ன உறவுகள் இருக்காங்க இல்லையா, அவங்க ரொம்ப நம்மளை எதிர்பார்ப்பாங்க. அதுக்கு செஞ்சு ஐயோ இதுக்கு மேலே நம்ம கொடுக்க முடியாதுன்னு போது அப்போ அவங்க நம்மளை மதித்து தருவாங்க. அதாவது நன்றியை கொஞ்சமாகவும் தாமதமாகவும் தருவாங்க அப்படின்ற மாதிரி அதை பாடுறாங்க. அது என்ன மரம்? அது தென்னை மரம் அப்படின்றாங்க. ஏன்னா தென்னை மரம் லேஸில் பலன் கொடுக்காது, ரொம்ப வளர்ந்து பண்ணுக்கு தான் கொடுக்கும். அதுவும் அந்த இளநீரும் தேங்காயும் அந்த அந்த ஓலை மட்டும்தான், அது பழுத்து விழுகிற ஓலை மட்டும்தான் அது நமக்கு பயன்படும். அதனால் அதை கொஞ்சமாக சொல்கிறாரு. அதே மாதிரி தீய உறவுகள் என்னை கொடுத்தும் திருப்தி கொள்வதில்லை. தீய உறவுகள் என்னை கொடுத்தும் திருப்தி கொள்வதில்லை. தீய உறவுகள் என்ன கொடுத்தாலும் திருப்தி கொடுக்காது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு என்ன சொல்கிறாங்க? நாம் அள்ளி கொடுத்தாலும் பிறகு நாம் திரும்ப திரும்ப கொடுத்தாலும் அவை அள்ளி கொடுத்தால் கைவிடுவதில்லை. நம்ம திருப்பி திருப்பி கொடுத்துட்டே இருந்தோம்னா அவங்களும் நம்மளை கைவிட மாட்டாங்க. எல்லாருமே நல்லவங்க தான் மாதிரி தான் சொல்கிறாங்க. கொஞ்சம் கூடுதல் பலன், கொஞ்சம் குறைவு அப்படின்ற மாதிரி இந்த பாடல் சொல்லிட்டு அது வாழை மரம் அப்படின்னு பாடிட்டு நீங்கள் என்ன மரமாக இருக்க போகிறீங்க அப்படின்னு அந்த குழந்தைங்களுக்கு இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு ஒரு தீம் சொல்லிட்டாங்க. இப்போ அவங்ககிட்ட கேட்கணும், அந்த அந்த பாடல் அவங்ககிட்ட என்ன மாற்றத்தை உருவாக்குச்சு, அதை ரிட்டன் கேட்க ஆசைப்படுறாங்க அவங்க. அப்போ சொல்கிறாங்க, இந்த மரத்தின் எந்த மரத்தை சொந்தம் கொள்வீரோ நீங்கள், எந்த மதத்தை போல இருந்து நன்றி கொள்வீரோ, இந்த மரத்தில் எந்த மரத்தை சொந்தம் கொள்வீரோ. நீங்கள் எந்த மரம் மாதிரி இருக்கணும்னு நீங்கள் நினைக்க போகிறீங்க, உங்கள் குணத்தை எந்த மரம் மாதிரி இருந்து நன்றி சொல்வீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் என்ன மரம் அப்படின்னு கேட்பாங்க.
அதுக்கு அந்த குழந்தைங்களாம் சேர்ந்து நாங்கள் பனைமரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்த திரைப்படத்தில் வரல போல இருக்குது. இப்போ பார்க்கும்போது தான் தெரிஞ்சது. ஆனால் நாங்கள் சின்ன போது சிலோன் ரேடியோவில் இலங்கை வானொலி நிலையத்தில் அடிக்கடி இந்த பாட்டு வரும். நீங்கள் எந்த மரம்னு கேட்கும்போது நாங்கள்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்கோம், நாங்கள் பனை மரம் அப்படின்னு நாங்களும் கூடவே சொல்லுவோம். அப்பேற்பட்ட நாங்கள் சின்ன பருவ விரும்பி கேட்ட பாடல் இது. ரொம்ப அருமையான ஒரு பாடல். இதன் பாடல் மூலம் ஒரு கருத்தையும் சொன்ன ஒரு மிகப்பெரிய கருத்து, வாழ்வியல் கருத்தை சொன்ன ஒரு பாடல். இந்த பாடலை கேளுங்க, ரசிங்க. நன்றி, வணக்கம்.